ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். லைக் வந்து பர்த்டே ரெக்வஸ்ட்டு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட சொன்னிட்டீங்க அப்படின்னா தான் வந்து எனக்கு போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்டோரி எதுவாக இருந்தாலுமே ஒன்று டெலகிராம் இல்லை இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோஸ்லையும் வந்து இதுதான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ வந்து அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய டெலகிராம் லிங்க்கும் இன்ஸ்டா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் அங்கேயும் போய் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கடா வந்து ஃபிக்ஸீஸ். அண்ட் நாம் வந்து இன்னைக்கு ஜேகேவோட பிளட்டி சர்க்கஸோட நெக்ஸ்ட் படம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு, 10 டேஸ்க்கு மேலேயே ஆகிருச்சு. லாஸ்ட்டாக வந்து பிளட்டி சர்க்கஸோட பார்ட் 5 போட்டு அவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ பார்ட் 6 தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான், ரிலாக்ஸேஷனுக்காக மட்டுமே கேளுங்க, அடிக்ட் ஆகாதீங்க. அண்ட் வந்து ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, அப்போ தான் இது ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து எதில் நிறுத்திருப்பேன்னா, சுஜி வந்து சுற்றி பார்க்குறாங்க. எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த இடம் இருந்ததுக்கும் இப்போ வந்து அந்த பிளேஸ் இருக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதோடு வந்து நான் ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பேன். ஸோ நம்ம அதில் இருந்தே கண்டினியூ பண்ணலான்டா ஃபிக்ஸி. மறக்காமல் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பிடிஎஸ் ஆர்மிஸ் இல்லை கேப்ப ஃப்ரெண்ட்ஸ் யார் ஆயிருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. ஓகே, நம்ம இப்போ டேரக்டர் இருக்கலாம் போகலாம். என்னடா நடக்குதுங்க? நேற்று ஒரு மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன இடம்டா இது அப்படின்னு நம்ம சுஜி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜங்குக் தான், என்னடி அப்படி பார்த்துட்டு இருக்க? நம்மளோட ரூம் தானடி இது, என்ன பார்த்துட்டு இருக்க? உன்னதாண்டி, ஏய் உன்னதான் அப்படின்ட்டு வந்து நம்ம ஜங்குக் ஒழுகிறாரு. என்ன அத நான் தான் கேட்கணும். உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி ரூமை சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்க? அப்படி என்ன தெரியுது உனக்கு? ஒன்றும் இல்லை. அப்போ சரி, நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறதுனா இருந்தா தூங்கு. நான் வந்து குளிச்சுட்டு கிளம்புறேன், சரியா? பாடா, முதல்ல கிளம்புறேன் இங்கேருந்து, அப்போ தாண்டா எனக்கு நிம்மதியாக இருக்கும். சரி சரி, கிளம்புங்க அப்படின்னு சுஜி சொல்லிட்டு அகைன் அவங்க வந்து தூங்கிடுறாங்க. அவரும் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. கொஞ்சம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறமா சுஜியை வந்து யாரோ உலுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் நான் தூங்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க எல்லாரும் இங்கேருந்து அப்படின்னு சுஜி சொல்லிட்டு இருக்காங்க. அகைன் வந்து உழுகுறாங்க. யாரும் வந்து என்னை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற நான்சென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா சுற்றி மெய்ட்ஸாக நின்றுட்டுருக்காங்க. யார் நீங்களாம்? எப்படி உள்ளார வந்தீங்க? மகாராணி. எதே மகாராணியா? சுற்றி பார்க்குறாங்க. என்னையா மகாராணின்னு சொன்னீங்க? ஆமாம் மகாராணி, மகாராஜா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார், அதான் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். ஓ அப்படியா, சரி நீங்கள்லாம் கிளம்புங்க, நான் வந்து குளிச்சுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது மகாராணி, உங்களை கையோடு வந்து கூப்பிட்டு வர சொன்னாங்க. அப்போது நாங்கள் தான் வந்து உங்களை வந்து குளிப்பாட்டி எல்லாமே ரெடி பண்ணணும். ஏதே குளிப்பாட்டுறதா? அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை, நானே பார்த்துக்கிறேன், நீங்களாம் வந்து ஒன்றும் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுஜி எந்திருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க கால்லாம் அவ்வளோ நடுங்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஜங்குக் வந்து பண்ணி வச்சுருந்துருப்பாரு. அவங்க இடுப்பை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. அப்போது அங்கேருந்த மேட்ஸில் ஒருத்தாங்க, என்னாச்சு மகாராணி, உங்களுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீங்களாம் இங்கே இருங்க, யாரும் உள்ளாரலாம் வந்துடக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளார போகிறாங்க. மேட்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை வந்து சுஜி கவனிக்கல. அவங்களும் வந்து சரி நல்லா சூடாக ஒரு குளியல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போனாங்கன்னா அந்த பாத்ரூம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. லைக் மினி ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த மாதிரி லைக் ராயல் இது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஹாட்டான ஷவர் இருக்குது, எல்லாமே இருக்குது.
ஆ இந்த மாதிரி ஒரு பாத்ரூம் தான்டா நான் இவ்ளோ நாள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதே மாரி ஒண்ணு கிடைச்சிருச்சு. அவங்களும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்டிட்டு அப்படியே வந்து உள்ளார இறங்குறாங்க. லைக் அந்த தண்ணி வந்து ஹாட்டா தான் இருக்கு. ஆ, என்ன சுகம், என்ன சுகம் அப்படின்ட்டு அவங்களே அவங்க மெய் மறந்து அங்க உட்காந்துடுறாங்க. அப்போ வந்து மேட்ஸ் எல்லாம் உளர வராங்க. அவங்க அதை கவனிக்கவே இல்லை. லைக் ரொம்ப சுகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெய் மறந்து அந்த தண்ணியிலே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களோட ஹேர் எல்லாம் வாஷ் பண்ற மாதிரி இருக்குது. எவன்டா அவன் அப்படின்னு சொல்லி பார்த்தா மேட்ஸ் சுத்தி மேட்ஸ் நின்றுருக்காங்க. ஆ! நான் என்ன சொன்னேன்? நீங்க என்ன பண்றீங்க? யார கேட்டு உள்ளார வந்தீங்க? தொடாத. ஐயோ! தொடாதீங்க, தொடாதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுஜி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனா மெய்ட் எதுவுமே கண்டுக்கல. லைக் ஒரு குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி வந்து சுஜிய குளிப்பாட்டி அவங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணி லைக் ஒரு பிரின்சஸ் மாதிரி வந்து லைக் ஒரு மகாராணி எப்படி எல்லாம் இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து அவங்கள ரெடி பண்ணிட்டு தான் வந்து கூட்டிட்டு போறாங்க. இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாதிரி தான் வந்து இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து கண்ணாடியில பார்க்குறாங்க. என்னது இது? நானா இது? நானா இப்படி இருக்கேன்? ஐயோ! நான் எவ்வளோ அழகா இருக்கேன். என் அழகை பார்த்து எனக்கே பொறாமையா இருக்கே. ஃபோன் கண்டிப்பா ஃபோன்ல போட்டோ எடுத்தே ஆகணும். ஐயோ! எவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேடுறாங்க. ஃபோன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஆ, மகாராணி என்னாச்சு? என்ன தேடிட்டு இருக்கீங்க? அதுவா, நான் வந்து என்னோட ஃபோனை தான் தேடிட்டு இருக்கேன். எங்க போச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோனா? அப்படின்னா என்ன? ஆ, அதுங்க எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அது ஒன்றும் இல்லை. விடுங்க. வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா போலாமா இளவரசி? மகாராஜா உங்களை கூப்பிட்டாரு. சரி, போலாம். போலாம். வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிளேஸையும் பார்க்குறாங்க. அவங்க அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவும் அங்கே வந்து அந்த ஒரு டார்க் பிளேஸில் அந்த ரூமில் அவங்க பார்த்த ஃபோட்டோ எல்லாமே அங்கே வந்து டிஸ்பிளே ஆகியிருக்கு. லைக் என்னென்ன ஃபோட்டோ பார்த்தாங்களோ எல்லாமே வந்து அங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஒவ்வொன்றா பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் அந்த இதில் பார்த்தது தானே. முணுமுணுத்துட்டே தான் போயிட்டுருக்காங்க. எல்லாம் இங்க எப்படி இருக்கு? ஆனால் ஏதோ ஒன்றை வந்து நான் மறந்த மாதிரியே இருக்கே. என்னத்த மறந்துருப்பேன் அப்படின்ட்டு முணுமுணுத்துட்டே போகிறாங்க. பின்னாடி மேட்ஸ் தான் என்னது இது மகாராணி ஏதோ முணுமுணுத்துட்டே இருக்காங்க. மகாராணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்போ ஐஷுக்கு வந்து சுஜிக்கு வந்து அவங்கள தான் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. முணுமுணுத்துட்டு லைக் அவங்க போக வேண்டிய இடத்த தாண்டி நடந்து போயிட்டே இருக்காங்க. மகாராணி நீங்க இந்த இடத்துக்கு போகணும். அங்க இல்லை. என்னது இது மகாராணி பாட்டு போயிட்டே இருக்காங்க. வேகமா மேட்ஸ் எல்லாம் போய் மகாராணியை வந்து பிடிக்கிறாங்க. என்னாச்சு? மகாராணி நீங்க அங்க உள்ளார போகணும். நீங்க தாண்டி போயிட்டே இருக்கீங்க. ஓ ஓ அப்படியா? சரி. நான் வந்து ஏதோ யோசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன்னா அதனால தான். வாங்க மகாராணி அப்படின்ட்டு வந்து ஐஷு வந்து சாரி ஐஷுன்ட்டே வருது. சுஜி வந்து உள்ளார போகிறாங்க. அங்கே வந்து ஜங்குக்கோட அந்த ஃபேமிலி லைக் வந்து ஜங்குக்கோட அப்பா அம்மா அந்த லைக்கெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்களே, அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற யாரையுமே வந்து சுஜி வந்து கண்டுக்கல. அவ பாட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து சரி அங்கே தான் உட்காரணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சுஜியும் வந்து அவங்க பாட்டுக்கு வந்து லைக் வந்து இப்போ ப்ரெசண்டில் அதாவது அவங்க வந்து அவங்க என்னோட எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி தான் நடக்கிறாங்க. ஒரு பொண்ணு நிதானமாக சோவாக நடக்க அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க பாட்டுக்கு நடந்துட்டு போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பார்க்குறாங்க. எல்லாரும் வினோதமாக வந்து பார்த்துட்ருக்காங்க சுஜியை. ஏன்னா வந்து அங்கே இருக்கிற யாரையுமே வந்து வணக்கம் அப்படி இதெல்லாம் வந்து க்ரீட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அவங்க பாட்டுக்கு போய் உட்காந்துட்டாங்க. சரி என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? யார் கூப்பிட்டீங்க என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து ஜங்கு கூட அம்மா தான் என்னாச்சு உனக்கு? இங்கே இத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கோம், வந்து மரியாதை செலுத்தணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதா? நீ பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்க. மரியாதை செலுத்தணுமா? அதை எங்கே போய் செலுத்தணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க.
எது எங்க போய் செலுத்தணுமா? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு என்னாச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். மரியாதைன்றது எங்க போய் செலுத்தணும்? யார்கிட்ட போய் செலுத்தணும்? எவ்வளோ செலுத்தணும் அப்படின்ட்டு கேக்குறீங்க அப்படின்ட்டு சுஜி கேக்குறாங்க. எல்லாருமே வினோதமா தான் வந்து சுஜியை பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக், உனக்கு என்னாச்சு? ஏன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் என்னத்த பேசுறேன்? நான் தெளிவா தானே கேக்குறேன். மரியாதை யாரும் போய் செலுத்தணும்? ஆஹ் எவ்வளோ செலுத்தணும் அதுக்கு அதானே கேட்குறேன். நான் ஒன்றும் தப்பா எதுவும் கேட்டுருலையே அப்படின்றத சுற்றி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த குட்டி பையன்தான், ஸோ அவங்களோட பையன், அம்மா எனக்கு என்னாச்சு? எப்பவுமே வந்து நீ உள்ளார வந்து தாத்தா பாட்டி கால் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே வந்து உட்காருவேன். இப்போ வந்து யாருக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்ட்டு கேட்குற? ஓ, அப்படியா? இதெல்லாம் வேற நடக்குதா அப்படின்ட்டு வந்து அவங்க திங்க் பண்றாங்க. அதுவா? அது ஒன்றும் இல்லை. நான் ஏதோ ஒரு ஒரு சிந்தனையிலே இருந்தேன்னா அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. என்னமோ ஒன்று சரியில்லை அப்படின்றது மட்டும் தெரியுது அப்படின்ட்டு அவங்க மைண்ட்லேயே திங்க் பண்ணுறாங்க. ஐயோ, ஏன் எத்தையோ மறந்தனே, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டேனே அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து அவங்களுக்கு வந்து லைக் பக்கத்தில் வந்து தியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தானே ஜங்கு கூட வந்து தங்கச்சி. திரும்பி பார்க்குறாங்க, தியா உட்காந்துட்டு இருக்காங்க. மச்சான் மச்சான், உன்னை தாண்டா நான் மறந்துட்டேன். ஐயோ, உன்னை தாண்டா நான் மறந்தே போயிட்டேன். ஏதோ மறந்துட்டேன் அப்படின்ட்டு நினச்சேனே, உன்னை தான் மச்சான் மறந்துட்டேன். ஐயோ மச்சான், ஒரு வழியா உன்னை பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தியாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா மச்சான், ஆனால் உன்னை மறந்துட்டேன்டா, கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தியாவை ஹக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி வினோதமா இந்த மாதிரி வந்து நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. தியாக்கா, ஐயோ இவன் நம்மளை கோத்துட்டுறா போலயே. உடனே வந்து தள்ளி விட்டு, அண்ணி உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றீங்க? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. எது அண்ணியா? என்னடி ஆச்சு உனக்கு? பைத்திய கீத்து பிடிச்சிருச்சாடி? என்ன ஏன்டி நீ அண்ணின்னு கூப்பிடுற? மச்சான் உனக்கு ஒன்றும் ஆகலையே மச்சான் அப்படின்ற மாதிரி வந்து சுஜி கேட்குறாங்க. அண்ணி உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன ஏன் வந்து மச்சான் மச்சான்னு கூப்பிடுறீங்க? என்னோட பேர் மச்சான் இல்லை அண்ணி. ஏய், ஐயோ எனக்கு ஏதோ பண்ட குழம்புதே, என்ன ஆகுது? ஐயோ மச்சான், ஏன் மச்சான் கடைசியில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் தான்டா சுஜி, எனக்கு தெரியலையா? அண்ணி அப்படின்ட்டு வந்து தியா வந்து வாய் திறக்கிறாங்க. உடனே வந்து லைக் ஜங்கு கூட பாட்டி தான் உங்களை வந்து பிடிச்சி, அதாவது சுஜியை பிடிச்சி இழுத்து, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன் என் பேத்தியை, எதுக்கு வந்து இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. கிளவி, நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன? எனக்கே ஆல்ரெடி மண்டை குழம்பி போய் இருக்குது, இதுல நீ வேறையா அப்படின்ற மாதிரி வந்து அந்த பாட்டிக்கிட்ட கத்துறாங்க. கத்ததுமே எல்லாருக்குமே செம்ம லைன் கோமும் வேற வருது. லைக் வந்து அங்கெல்லாம் வந்து மரியாதைன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி வந்து, அதாவது சுஜி இப்படி பேசினதுமே வந்து செம்ம கோவம் வந்துடுது. ஜங்கு கூட அப்பா தான், எவ்வளோ தைரியம் இருந்தா என் அம்மா கிட்ட இவ்வளோ மரியாதை இல்லை, என் அம்மா பேசுவ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேக்குறாங்க. இந்த ஆள் எதுக்கு கோவப்படுறான்? யாரா இருப்பான்? ஆமா, முதல்ல நீங்கெல்லாம் யாரு? எனக்கு அது முதல்ல தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன யாரா? நாங்கெல்லாம் யாரா? ஆமா, தெளிவா தானே கேக்குறேன், நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு. அண்ணி உங்களுக்கு என்னாச்சு அண்ணி? ஏன் அப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்? அவங்கதான் அப்பா அம்மா அண்ணி, உங்க மாமனாரு மாமியார் அண்ணி. ஏதே மாமனாரு மாமியாரா? ஐயோ எனக்கு தலை சுத்துதே, என்ன நடக்குதுங்க? ஐயோ தலை ரொம்ப சுத்துதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. ஜங்குக்கும் வந்து வேகமா வந்து சுஜியை பிடிச்சிருந்துருப்பாரு.
அண்ட் வந்து அங்க வந்து சுஜியோட பேரு என்ன அப்படின்னா அவங்க பேர் வந்து துர்காவதி. ஸோ வந்து துர்காவதி துர்காவதி என்ன ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல டேப் பண்ணிட்டே இருக்காங்க. பக்கத்துல என்ன தியாக்கு, எது துர்காவதியா, இவ பேரு துர்காவதியா, ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தியாவும் வந்து அவங்க மண்டையில வந்து ஏத்திக்கிட்டாங்க. உடனே வந்து ஜங்குக்கு உங்களை அதாவது நம்ம சுஜியை தூக்கிட்டு இப்போ வந்து அது பழைய, அதாவது இப்போ அவங்களோட பேர் வந்து துர்காவதி. ஸோ துர்காவதி தூக்கிட்டு வந்து பெட்டில் போய் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சதுக்கப்புறமா அங்கே டாக்டர்ஸ் வந்து இருப்பாங்களா, அவங்களும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா அந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்குறாங்க. அப்போ தான் அந்த குட்டி பையன் இருக்கான்ல, ஸோ அந்த பையன் வந்து சொல்கிறான், ஆமாம் ஆமாம், அம்மா என்கிட்ட விளையாடிட்டு இருக்கும்போது கால் தடுக்கி அம்மா கீழே விழுந்து மண்டையிலே அடிபட்டுச்சு பின்னாடி அப்படின்னு அந்த குட்டி பேபி சொல்லுது. அதுதான், அதனால தான் வந்து அவங்க பழசையெல்லாம் வந்து கொஞ்சம் மறந்துருக்காங்க. போக போக தானாகவே வந்து அது நடக்கும். நீங்கள் யாரும் வந்து ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வலிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து ஒரு வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடும் அவங்களுக்கு, அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சரி சரின்னு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவங்க வந்து முன்ன இருந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இருந்திருக்காது. இப்போ வந்து அவங்க வந்து புதுசாக நடந்துக்கிற மாதிரி தான் வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு வந்து இருக்கிற மாதிரி தான் அவங்க நடந்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் வந்து இதில் தியாவோட பேர் வந்து என்னன்னா அம்பிகாவதி. ஸோ அவங்களோட பேர் வந்து அம்பிகாவதி. ஸோ எல்லாருமே அவங்கள இளவரசி அம்பிகாவதி அப்படின்ட்டு தான் வந்து கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் வந்து இப்போ வந்து ஜங்குக் தான் வந்து நம்ம துர்கவதி பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, தலையை கோதி விட்டுட்டு. அப்போ அந்த குட்டி பையன் தான், அப்பா அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சுப்பா, அந்த டாக்டர் மருத்துவர் வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு, என்னப்பா ஆச்சு அம்மாக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எந்திரிச்சதுமே சரியாயிருவாங்க. சரியா, நீ கவலைப்படாத. நீ வந்து தாத்தா பாட்டி கூட போயிரு, சரியா? சரிப்பா அப்படின்னு வந்து குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு அங்கேருந்து மற்றவங்களாம் போயிட்டாங்க. இப்போ ஜங்குக்கு தான் உட்காந்துட்டு இருக்காரு. பட் ஆனால் டியூட்டி கால்ஸ் இல்லையா, ஸோ அவர் வந்து அவங்க தங்கச்சி லைக் வந்து அம்பிகாவதியை தான் பார்த்துக்க சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து துர்காவதியும் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. எங்கே இருக்கேன், நடு ரோட்டில் சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த வாய்ஸு. திரும்பி பார்த்தா மச்சான், இல்லை இல்லை நீ என் மச்சான் இல்லை. என்ன ஆச்சு அண்ணி, ஏன் வந்து என்னை மச்சான் மச்சான்னு கூப்பிடுறீங்க? நான் சொன்னா மட்டும் உனக்கு என்ன புரியவா போகுது, எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல, நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. தியாவா அவங்க சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் நேம்ஸை வந்து தேவா துர்காவதி அண்ட் அம்பிகா அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து அப்படி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம துர்காவதி வந்து கேட்குறாங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க அண்ணி அப்படின்ற சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத, ஏன் சொல்லக்கூடாது, அண்ணியா அண்ணின்னு தானே சொல்லணும் அண்ணி. ஆ போதும் போதும் வேண்டாம், எனக்கு நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கேளுங்க அண்ணி, உன்னோட பேர் என்ன? என்னோட பேர் வந்து அம்பிகாவதி. அம்பிகாவதி, ஆஹா சரி. அப்புறம் வந்து என்னோட பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? என் பேர் என்ன? உங்கள் பேர் வந்து துர்காவதி. ஓ துர்கா, என்னது இது துர்காவா? ஐயோ, துர்கான்றது என்னோட இன்னொரு பேராச்சே. அப்போ அந்த ராணிக்கும் எனக்கும் இதை கனெக்ஷன் இருக்குமா? பேரை வச்சு கனெக்ஷனை கொண்டு, ஐயோ ஒன்றும் புரியலையே, மண்டை குழம்புது. என்னோட இன்னொரு பேர் தான் வந்து அந்த இதுவா, இந்த மகாராணியோட பேரை எனக்கு தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்ற மாதிரி மண்டை குழம்பிட்டு இருக்காங்க.
ஏன்னா வந்து சுஜிக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அவங்க பேர் வந்து துர்கா. வந்து ஆனால் வச்ச பேர் வந்து துர்கான்னு கூப்பிடுறதெல்லாம் சுஜி சுஜி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு தோணுது. ஐயோ எனக்கு குழம்புதே, எனக்கு வரலாறு தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்ற மாதிரி மண்டையை பிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அண்ணி? அஹ், அது ஒன்றும் இல்லை அம்பி. அம்பியா? ஆமாம், ஒன்று தான் ரொம்ப பெருசாக போகுது அம்பிகாவதி அப்படின்ட்டு, அதனால தான் சுருக்கி அம்பின்னு கூப்பிடுறேன். ஓ சரி சரி அண்ணி. அஹ், சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும். எங்கே இருக்கும் சாப்பாடு? அது வந்து சமையல் அறையில் தான் இருக்கும் அண்ணி. ஐயோ இவ அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டே என்னை கொல்றுவா போலையே அப்படின்ற மாதிரி வந்து, சரி என்னங்க கூப்பிட்டு போ அப்படின்ட்டு வந்து தியா சொல்கிறா. தியா கிட்ட வந்து லைக் வந்து அம்பிகாவதி கிட்ட வந்து நம்ம துர்காவதி கேட்குறாங்க. சரி அண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அந்த சுஜி, அதாவது எப்படி வந்து தியாக்கு இது எல்லாமே தெரியுது அப்படின்னா வந்து லைக் ஒன் டே ஃபுல்லுமே வந்து சுஜி தூங்கிட்டே தானே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணி எல்லாம் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன ஹிஸ்ட்ரி வரலாறு எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் வந்து இது சுஜிக்கு வந்து சுத்தமாக தெரியாது. லைக் விச் மீன்ஸ் துர்காவுக்கு தெரியாது. ஸோ நான் துர்கா அம்பிகா அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ அம்பிகாவும் வந்து துர்காவை கூட்டிகிட்டு கிச்சனுக்கு தான் போகிறாங்க. கிச்சனில் அவங்க விட்டுட்டு இதுதான் வந்து சமைக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்படியா சரி, எனக்கு பசிக்குது, நானே சமைச்சு சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஜங்குக்கு போயிருக்கோம். எது அவ சமைக்கிறாளா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அங்கே வந்திருப்பாரு. அங்கே வந்து நம்ம அம்பிகாவும் வந்து சரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக் பார்க்குறாரு. வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து வந்து நம்ம அம்பிகாவை துரத்தி விட்டுறாரு, போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுவுமே வந்து நம்ம துர்காவுக்கு தெரியாது. அவங்க வந்து ஜங்குக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி இருந்து வந்து ஹக் பண்ணி இருந்திருப்பாரு. ஃப்ளின்ச்சாக இருப்பாங்க, எவன்டாது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜங்குக்கு நீங்களா? ஆமா, நானே தான். நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அங்க அதுக்கு தான் வேலை செய்யறவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க பண்ணுவாங்க. அவங்க கிட்ட கேட்ட பண்ணி தர போறாங்க. நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அதுவா, எனக்கு ரொம்ப பசிச்சிச்சா, அதனால தான் சரி நாமளே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமைச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஜங்குக்கா. அவரோட லிப்ஸா அப்படியே வந்து துர்காவோட கழுத்துக்கிட்ட தான் அப்படியே போகுது, கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தள்ளுங்க முதல்ல இங்கேருந்து. முடியாதுடி, முடியவே முடியாது. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். அப்படின்ற மாதிரி வந்து கழுத்தில் அப்படிலாம் அப்படியே கிஸ்ஸஸாக போயிட்டுருக்கு. லைக் வந்து கடிக்கிறாரு, சக் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது நம்ம துர்காக்கு. அவங்க அப்படியே வந்து பல்ல கடிச்சிட்டு வந்து அங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து அந்த பழைய காலத்து ட்ரெஸ்ஸில் தானே இருக்காங்க. ஸோ வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே வந்து துர்காவோட வெஸ்ட்டுக்கு போகுது, அப்படியே கிரிப் பண்ணுறாரு, கில்றாரு, நாட்டி நாட்டியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறீங்க? சும்மா இருங்க, நான் தான் சமைச்சிட்டு இருக்கேன். இப்படி வந்து நீங்கள் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எப்படி நான் என்னால் சமைக்க முடியும்? ஆ அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னோட வேலையை நீ பாரு, என்னோட வேலையை நான் பார்க்குறேன். அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜங்குக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ் ரெண்டுமே வந்து துர்காவோட செஸ்ட்டு கிட்ட தான் போகுது. அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு, மூன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த கிஸ் அப்படியே ஹாட்டாக பேஷனேட்டாக வந்து அந்த கழுத்துக்கிட்ட இருந்து காலர் போனு ஒரு கை வந்து இப்போது லைக் வந்து துர்காவோட ட்ரெஸ்ஸுக்குள்ளார போகுது. அப்படியே வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணுறது, டீஸ் பண்ணுறது, பிஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே சமையல் தீஞ்சற நிலமையில வந்து அங்கே இருக்குது. ஓ ப்ளீஸ் என்னை விட்டுங்க, நான் சமைக்கிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கும் தாண்டி பசியா இருக்கு. என் பசியை முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறமா நீ உன் பசியை போக்கிக்கோ. அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் சொல்கிறாரு. உடனே துர்காவை பிடிச்சி திருப்பி
செம்மையா டீப்பான ஒரு கிஸ் போய்கிட்டு இருக்கு. லைக் அந்த துர்காவும் கிஸ் பேக் பண்றாங்க. அந்த கிஸ் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாடி ஃபுல்லுமே ட்ராவல் ஆகி அப்படியே அங்க அந்த கிச்சன்லயே ஒரு மேக்கப் செஷன் போகுது. அங்க வெளியிலயா மேட்ஸ் எல்லாம் என்னடா சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும். எல்லாருமே அப்படி செய்யா போயிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. யாருமே வந்து அதுக்குள்ளார வரவே இல்லை. லைக் வந்து அவங்க கத்துற சவுண்டு அந்த மாதிரி வந்து எல்லாம் கேட்குது. அந்த சமயத்தில் வந்து லைக் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வந்து டைம் ஆயிருக்குமா, என்ன இது வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வந்து லைக் ஜங்கு கூட அம்மா பாட்டி எல்லாருமே வந்து இருப்பாங்க. என்ன இது எல்லாம் வெளியில் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு மெய்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது, எதுக்கு எல்லாரும் இப்போ வெளியில் நின்றுட்டுருக்கீங்க, சமைக்கலையா, நேரம் ஆகுதுல்ல, அங்கே மகாராஜாவோட பெரிய மகாராஜாலாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு, என்ன இது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. அது வந்து ராஜமாதா சொல்லுங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து உள்ள உள்ள என்ன உள்ள யார் இருக்கா அப்படின்ட்டு அவங்க போக பார்க்குறாங்க. உடனே மேய்ச்சி வந்து நிறுத்திடுறாங்க. உள்ள போகாதீங்க, ஏன் போகக்கூடாது, அப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் லைக் வந்து துர்கா மூன் பண்ணுற சவுண்ட்லாம் கேட்குது. உள்ளார யார் இருக்கா, அது மகாராஜாவும் மகாராணியும் உள்ளார இருக்காங்க. எது, அங்க உள்ளார இருக்காங்களா, ஆமா ராஜமாதா, அங்க உள்ளார தான் இருக்காங்க, எங்களால உள்ளார போக முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. செம்மையா மேக்கப் செஷன் போயிட்டே இருக்கு. ஐயோ மானத்தை வாங்குறானே, இங்கேயா வந்து இவன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஜங்கு கூட அம்மாக்கும் பாட்டிக்கும் இருக்கு. இப்போ என்ன பண்றது ராஜமாதா, அவங்க எப்படி வந்து அவங்க வெளியில வராம நாங்க எப்படி போய் உள்ளார சமைக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. பாத்திரங்கள்லாம் அப்படியே கீழே விழுகுது. அங்கே வந்து போதும் போதும் தயவு செஞ்சு நிறுத்துங்க, எனக்கு வலிக்குது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துற சவுண்டு கேட்குது. எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஐயோ அப்படின்ற மாதிரி, சோ ராஜா இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம்டி. போதும் எனக்கு வலிக்குது, நான் தான் சொல்கிறேன்ல வலிக்குதுன்னு, விட்டுடா அடி, விட்டுறா விட்டுறா அப்படின்ற மாதிரி வந்து துர்கா கத்திட்டு இருக்காங்க. லைக் வந்து கிஸ்ஸு அப்படியே லைக் வந்து கிஸ் பண்ணிட்டு தான் வந்து ஜங்குக் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸு சவுண்டும் வெளியில் கேட்குது. அப்படியே வந்து ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து ஃபுல்லாக அந்த மேக்கப் செஷனே முடியுது. ஜங்குக்கும் வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஹேரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கு அவரும் வந்து துர்காக்கா ட்ரெஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து ஹேரெல்லாம் ஓரளவுக்கு செட் பண்ணி விட்டு, நீ ஏன் இப்படி பண்ண, நான் பசிக்குது சாப்பிடலான்ட்டு சமைக்கிறதுக்கு வந்தா நீ இப்படி பண்ண, ஏன்னா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி அடிக்கிறாங்க. பிடிக்காதடி, என்ன நீ மட்டும் தானே என்ன என்னமோ வந்து பிடிக்காத மாதிரி, அதான் வந்து அப்படி கத்திட்டு தானே இருந்த, பிடிச்சதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு தானே இருந்த அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. லைக் வந்து துர்கா என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, ஜங்கு கூட அந்த ஹேண்டு பின்னாடி பேக்கெல்லாம் இருக்குல்ல, ஷோல்டர்ஸ்லாம் இருக்குல்ல, நல்லா கீறி விட்டு இருந்திருப்பாங்க. எப்படி கீறிட்டு இருந்திருக்க பாரு, எனக்கு எரியுது தெரியுமா. கீர்னதோட விட்டனேன்னு சந்தோஷப்படுறா. எருமை மாடு எப்படி வந்து பண்ணியிருக்க போற, ஐயோ போச்சு எனக்கு, ஐயோ எனக்கு போச்சு, என்னால் நிற்க கூட முடியல, போடா எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இடுப்பு பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டே இருக்காங்க. ஜங்குக்கு சிரிச்சுட்டே இரு நான் வந்து உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா அங்க எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. லைக் வந்து மேட்ஸு, அப்புறமா வந்து ஜங்கு கூட அம்மா பாட்டி அண்ட் வந்து அவங்க அப்பாவும் தாத்தாவுமே வந்திருப்பாங்க. அங்கேருந்து எல்லாருக்குமே ஐயோ என்னது இது, இவ்வளோ பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்பா அம்மா, நீங்கெல்லாம் வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்பாவி பயில என்ன மட்டும் மாட்டேன் டெஸ்கே பாரியா, இருடா துரோகி அப்படின்ற மாதிரி வந்து போக போறாங்க. உடனே வந்து லைக் வந்து ஜங்கு கூட அம்மா நினைச்சிட்டு, என்ன வேலை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் இல்லை, இதை பாருங்க எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, நான் வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு தான் வந்து, உங்க பையன் தான் வந்து
என்ன இதெல்லாம் பண்ணி வச்சிட்டாரு. என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க? இப்படிதான் வந்து பண்ணுவாரா? எனக்கு முடியல தெரியுமா, எனக்கு எப்படி இடுப்பெல்லாம் வலிக்குது தெரியுமா, இப்படிதான் உங்க பிள்ளையெல்லாம் வளர்ப்பீங்களா? என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? கொஞ்சம் கூட இதே இல்லை, நல்லா முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுஜியும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ வந்து இதோட இந்த எபிசோடை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் தான் வந்து இந்த மிஸ்ட்ரி எல்லாமே வந்து அன்சால்வ் ஆகும். ஸோ மறக்காமல் இது எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் லைக் போடுங்கடா ஃபிக்ஸிஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.